நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுதான். அப்படிலாம் இல்லை. சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ண நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறதுனா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தியரியில் எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பெல்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும்.